ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த இந்தியாவோட ஸ்குவாட், டெஸ்ட் ஸ்குவாட் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. இங்கிலாந்து டூர் போக போகிற இந்தியாவோட ஸ்குவாட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இந்தியா ஸ்குவாட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுலேயே ஒரு சில சர்ப்ரைசஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்த ஒரு சில பிளேயருக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. அபிமன்யு ஈஸ்வரன்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இல்லை, இந்தியா ஸ்குவாடுக்கு கேப்டனாகவே அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்தியாவோட மெயின் ஸ்குவாட்லேயே அபிமன்யு ஈஸ்வரன் அப்படிங்கிற பிளேயருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் மட்டும் கிடையாது, நிறைய நம்ம எதிர்பார்த்த பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பட் அதற்கு முன்னாடி இந்தியாவோட டெஸ்ட்டுக்கு 37வது கேப்டன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. வேறு யாருமே கிடையாது, சுப்மன் கில். இது கண்டிப்பாக சர்ப்ரைஸே கிடையாது. நம்ம முன்னாடி இருந்து நம்ம சேனலில் ரிலீஸ் ஆன எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ண நேம் இந்த சுப்மன் கில் தான். நாம மட்டும் கிடையாது, எல்லாருமே த்ரோ அவுட்டாக பேசிகிட்டு இருந்தது கில்லுக்கு தான் கேப்டன்சி போக போகுது அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் சுப்மன் கில்ல கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு நடந்து முடிஞ்ச பிசிசிஐயோட மீட்டிங்கில் இந்த ஸ்குவாட் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலி ஸ்குவாட் அப்படிங்கிறது முன்னாடியே ஃபில்டர் பண்ணிட்டாங்க. கேப்டனாக யாரை அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே நடந்தது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்பட்டது. அண்ட் அஜித் அகர்கர் ஸ்குவாடை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ப்ரெஸ் மீட்டில். அண்ட் செலக்டர்ஸ் கிட்ட ஒரு கேள்வியுமே கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலியோட ரிட்டைர்மெண்ட் பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டாரா முன்னாடியே, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேட்கப்பட்டது அபவுட் விராட் கோலியோட ரிட்டைர்மெண்ட். அதற்கு அஜித் அகர்கர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏப்ரலோட ஸ்டார்டிங்லேயே எங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் அப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டாரு இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறத. ஸோ அவர் சொல்லிட்டு தான் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓவரால் பார்க்கும்போது சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே வெளியே போயிட்டு ஜூனியர்ஸ்லாம் இப்போ உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின், புஜாரா, ரஹானே, ஸோ இந்த மாதிரியான ஒரு எரா இப்போதைக்கு கிடையாது, இதுக்கப்புறமும் கிடையாது. இதுக்கப்புறமா புது எரா தான் உள்ளே வரப்போகுது. ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், கேஎல் ராகுல் உள்ளே இருக்காரு. அது எவ்வளோ நாளுக்கு இருக்க போகிறாருன்னு தெரியல. ஜடேஜா இருக்காரு, அவர் எவ்வளோ நாளுக்கு இருக்க போகிறாருன்னு தெரியல. அண்ட் இது இல்லாமல் சாய் சுதர்ஷன், கருண் நாயர் அண்ட் கூடவே அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கேப்டனாக சுப்மன் கில் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அவருக்கு துணை கேப்டனாக இப்போதைக்கு ரிஷப் பண்ட் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அந்த வைஸ் கேப்டன்சியாச்சும் பும்ராக்கு போகும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இதுவுமே ரிஷப் பண்ட்டுக்கு தான் வைஸ் கேப்டன்சி போக போகுது அப்படிங்கிறதுமே நாம் இது எல்லாருமே முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஸோ கேப்டன் சுப்மன் கில், வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாராக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்குவாடுக்குள்ளே வருவோம். பிசிசிஐ 18 பேர் கொண்ட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பவுலர்ஸோட இந்த ஸ்குவாட் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தரமான பிளேயர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சீரீஸ் வந்து பெரிய சீரீஸ், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் அவர் கேப்டன் அவர் இருக்கார். அவர் கூட சேர்ந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், கருண் நாயர் அண்ட் அபிமன்யு ஈஸ்வரன். ஸோ இந்த பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக நல்லா பேட்டர்ஸாக வச்சுருக்காங்க. டாப் ஆர்டர்லேருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் இவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது இல்லாமல் விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட் இருக்காரு. அவருக்கு பேக்கப் கீப்பராக வந்து பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரேலை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கீப்பர்ஸோட தான் இப்போதைக்கு இந்தியா வந்து கிளம்ப போகிறாங்க இங்கிலாந்துக்கு. அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் 2 ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸை கொண்டு போயிருக்காங்க. ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர், இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அஸ்வின் இல்லாத சமயத்தில் வாஷி தான் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்தியாவோட பிஜிடிலாம் ஆடிட்டு இருந்த நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியாவில் போய் செஞ்சுரியெலாம் அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த நிதிஷ்குமார் ரெட்டிக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக ஐபிஎல்ல பெருசாக ஃபார்ம் கிடையாது தான். அண்ட் டெஸ்ட் இன்னிங்ஸுமே பெருசாக அடிச்சது கிடையாது. பட் இருந்தாலும் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டெஸ்ட் ஸ்குவாட்லேருந்து ட்ராப் பண்ணப்பட்ட ஷர்துல் தாக்கூர் டொமஸ்டிக் அளவில் ரஞ்சி ட்ராஃபியில் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆசிய ஆல்ரவுண்டராக இப்போ அவரோட பிளேஸை சீல் பண்ணியிருக்காரு. அவரோட கம்பேக் அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்தியன் டீமுக்கு நடந்திருக்கு. ஷர்துல் தாக்கூரும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் குல்தீப் யாதவ் அப்படிங்கிற பிளேயர்ஸ்லாம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குல்தீப் யாதவ் அப்படிங்கிற காம்பினேஷன் தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பின். பட் ஸ்பின் அட்டாக் ரொம்ப 3 பேர் தான் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காங்க. பெருசாக வேறு யாருக்குமே அவங்க ட்ரை பண்ணல. பட் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா, சிராஜி, பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங்னு சொல்லிட்டு 5 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டோட போகிறாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 18 பேர் கொண்ட ஸ்குவாடில் 5 ஃபாஸ்ட் பவுலிங்
பவுலர்ஸ் பேசர்ஸ் இருக்காங்க அண்ட் தென் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பிக். இது இல்லாமல் 2 ஆல்ரவுண்டர்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடியவங்க இருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது ஸ்பின் ரொம்ப கம்மியாக தான் போகிறாங்க. பட் 3 பேருமே மேக்ஸிமம் 11ல் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் வர வாய்ப்பு இருக்குது. ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் சாய் ஆர் கில் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். கில் 4th தான் மேக்ஸிமம் பேசிகிட்டு இருக்காங்க. விராட் கோலி ஆடின பொசிஷனில் தான் கில் ஆட போகிறாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ சாய், கருண் நாயர், அபிமன்யு ஈஸ்வரன் இவங்க 3 பேரில் யாருக்காச்சும் 2 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இது இல்லாமல் ஆல்ரவுண்டர் ஜடேஜா உள்ளே இருப்பார். சர்துல், நிதிஷ் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரோ இல்லை 2 பேரை கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் பிச்சர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவரால் இந்த 18 பேர் கொண்ட ஸ்குவாட் அப்படிங்கிறது நல்லாவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. சீனியர் பிளேயர்ஸ்லாம் போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி விளங்கினதுக்கு அப்புறமா இப்போ ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணால் சாய் சுதர்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக 11ல் ஆடக்கூடிய ஒருத்தராகவுமே கண்டிப்பாக இருப்பார். இப்போ இந்த டெஸ்ட் டீமோட கேப்டனாக இருக்கிற சுப்மன் கில் தான் ஐபிஎல்லையுமே அவருக்கு கேப்டன். ஸோ கண்டிப்பாக சாயை பற்றி அவருக்கு சூப்பராகவே தெரியும். அண்ட் அவர் கூட போட்ட பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுலாம் வேறு லெவல். ஸோ சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு டெபிட் ஆக போகிறாரு, அதில் டவுட்டே கிடையாது. ஆல்ரெடி இந்தியா மாதிரியான டீம்ஸில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காரு. ஐபிஎல், டொமஸ்டிக் அளவு எல்லாத்துலேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தான் இப்போ சாய் வந்து இந்த என்ட்ரி அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் தென் கருண் நாயர் கிரிக்கெட் கிட்டே எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்பவும் உள்ள கம்பேக்கை கொடுத்துருக்காரு கருண் நாயர். மறந்துடாதீங்க, இங்கிலாந்துக்கு எதிராக ட்ரிபிள் செஞ்சுரி அடித்த பிளேயருங்க இந்த கருண் நாயர். இப்போ இங்கிலாந்துக்கு திரும்பவும் டூர் போக போகிறாரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்திருக்கு. டொமஸ்டிக் அளவில் அவ்வளோ ரன் அடித்தார். முக்கியமாக ரஞ்சி டிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் உட்பட எல்லாத்துலேயுமே செஞ்சுரிக்கு மேலே செஞ்சுரி அடிச்சு அவர் வந்து டாப் 3 ரன் கெட்டர் லிஸ்ட்லேயுமே இருந்தார். ஸோ கருண் நாயருக்கும் திரும்பவும் ஒரு கம்பேக் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் அபிமன்யு ஈஸ்வரன் ரொம்ப காலமாக டொமஸ்டிக்கில் மட்டுமே ரன் அடிச்சுட்டு இருந்த பிளேயர், இந்தியா ஏக்காக மட்டுமே ஆடிட்டு இருந்த பிளேயர், அவருக்கும் ஒரு காலம் திரும்பவும் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி ஸ்குவாடில் இருந்தார், பட் ஆட வாய்ப்பு கிடைக்கல. இந்த முறை அது கிடைக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ரிஷப் பண்ட், த்ருவ் ஜுரேல் மாதிரியான விக்கெட் கீப்பர்ஸ்க்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் புதுசாக பவுலர்ஸ் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், ஹர்ஷ்தீப் சிங் இவங்களுக்கெல்லாம் டெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஆகாஷ்தீப் ஆல்ரெடி ஆடி இருந்தாலுமே இங்கே பிரசித் கிருஷ்ணாவோட டெஸ்ட் கரியர் எப்படி இருக்க போகுது, இதுக்கப்புறமா அவர் வந்து பிரைமரி ஆக போகிறாரா. அண்ட் தென் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா T20 ஷார்ட் ஃபார்மேட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால இப்போ டெஸ்ட்டுக்குமே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓவரால் இந்த மாதிரி ஒரு புது யங் யூனிட்டோட தான் உள்ளே போகிறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் ஆல்ரெடி இந்தியன் டீமோட ஸ்குவாடில் இருந்த ஒரு பிளேயர் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாமல் ஃபெயிலியரான காரணமாக இப்போதைக்கு ட்ராப் பண்ணப்பட்டிருக்காரு. ரீசெண்டாக வெயிட் லாஸ்லாம் பண்ணி வந்து ரொம்ப ஃபிட்டாக இருந்தார். பட் இருந்தாலும் டீமுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அவர் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ஃப்ராஸ் கான் டீமில் கிடையாது. அண்ட் தென் முகமது ஷமிக்கும் டீமில் வாய்ப்பு இல்லை. காரணம் வந்து இப்போதைக்கு அவருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஜுரி காரணமாக தான் ஷமிக்கு டீமில் இடம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இப்போதைக்கு வெளியாக இருக்குது. ரீசெண்டாகவும் ஷமிக்கு பெருசாக ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறதும் உண்மை. அது இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயரை ஏன் டீமில் எடுக்கல, அவரும் வந்து செலக்ட் பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயருக்கு அவ்வளோவா டெஸ்ட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஓடிஐ அவர் அதிகமாக ஆட போகிறாரோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போதைக்கு இந்த இந்தியா ஸ்குவாடை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஸ்குவாடை கொண்டு போயிட்டு இங்கிலாந்து சீரிஸை வின் பண்ணிட்டு வர போகிறாரா இல்லையா கம்பீர்? உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கம்பீர் அண்ட் சுப்மன் கில் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது, இந்த டெஸ்ட் எரா இதுக்கப்புறம் எப்படி போக போகுது, அதெல்லாம் உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.